பார்க்கிறேன். தென் மாநிலங்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு பிஜேபிக்கு ஒரு சேலஞ்சிங்கான ஒரு இடம். ஆனால் இந்த முறை அதை நாங்கள் மாற்றுகிறோம் அப்படிங்கிறது தான் பாஜகவுடைய தேசிய தலைவர்கள் தொடங்கி தமிழ்நாட்டினுடைய தலைவர்கள் வரைக்கும் சொன்னது. அது எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க? ரொம்ப ஏர்லி ட்ரெண்ட்ஸ்னா கூட இப்போ குறிப்பாக தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, ஆந்திராவில் இப்போ சட்டமன்ற தேர்தலும் இருக்கக்கூடிய ஒரு சூழல் பார்க்குறோம். ஆந்திராவும் தெலுங்கானாவும் தான் இப்போ பாரதிய ஜனதா கட்சிக்கு இடமளிக்கக்கூடிய இடங்களாக இருக்கின்றன. தமிழ்நாடு, கேரளா இல்லைங்கிறது இப்போவே தெரிஞ்சிடுச்சு, ஆரம்ப கட்டத்திலேயே தெரிஞ்சிடுச்சு. கர்நாடகாவில் பாரதிய ஜனதா கட்சிக்கு வாய்ப்பு இருப்பதாக எக்ஸிட் போல்ஸ் சொல்லிச்சு. ஆனால் நடைமுறையில் அது இருக்குமா, அப்படி இருக்குமாங்கிறது எனக்கு தெரியல. பாதியாக கூட போகலாம், அல்லது காங்கிரஸ் அதிக இடங்களை வெற்றி பெறும். தற்போதைய அண்மை செய்தி பார்க்கிறோம். ராமநாதபுரத்தில் திரு ஓ பன்னீர்செல்வம் பின்னடைவு அப்படிங்கறத பார்க்கிறோம். ராமநாதபுரத்தில் பலாப்பழ சின்னத்தில் போட்டியிட்டாரு. பாஜகவுடைய கூட்டணியில முக்கியமான ஒரு தலைவராக அறியப்பட்ட ஒருத்தர் அங்க ராமநாதபுரம் முதல் முறையா அவர் களம் கண்டாரு. அங்க திரு ஓ பன்னீர்செல்வம் பின்னடைவில் இருக்கக்கூடியதை பார்க்கிறோம். ஐயுஎம்எல்ஏ சார்ந்த திரு நவாஸ் கனி அங்கே ஒரு முன்னிலை வைக்கிறாரு திமுக கூட்டணியிலிருந்து. அதே போல திரு ஜெயபெருமாள் அதிமுகவுடைய வேட்பாளரும் அங்கே பின்னடைவு அப்படிங்கிறத பார்க்கிறோம். இந்த முக்கியமான விஐபிக்கள்ல திரு ஓ பன்னீர்செல்வம் முன்னாள் முதலமைச்சர் களமிறங்கிய ராமநாதபுரத்திலையும் அவருக்கான பின்னடைவு என்பதுதான் இப்ப இருக்கக்கூடிய செய்தியா பார்க்கிறோம். ஏற்கனவே ஒவ்வொரு தொகுதியில பார்க்கும்போது தென் சென்னையை பொறுத்த வரைக்கும் திமுகவுடைய வேட்பாளர் முன்னிலை இருந்தாங்க. ஆனால் குறிப்பா திருநெல்வேலி அதாவது போஸ்டல் ஓட்டுல முக்கியமா தபால் வாக்குகள்ல திரு நயினா நாகேந்திரன் முன்னிலை வைக்கக்கூடியதை பார்த்தோம். இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க திரு ஜெண்டா? நயினா நாகேந்திரன் மீண்டும் பின்னடைவு அப்படின்றது தான் இப்போ செய்தியாக. இப்போ நான் வந்து கேட்க வந்தது இந்த தபால் வாக்குகள். ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அரசு ஊழியர்கள் அல்லது ஆசிரியர்கள் உள்ளிட்டவர்களுடைய அதிகப்படியாக பங்கேற்கக்கூடியது இந்த தபால் வாக்குகள். அதுல முன்னிலை வந்தது அப்படிங்கிறது திருநெல்வேலியில அதை கவனிக்க வேண்டி இருக்கிறதா அப்படிங்கிறதுனால அந்த கேள்வி. நயினா நாகேந்திரன் பாரதிய ஜனதா கட்சியில இணைந்திருக்கலாம். ஆனா அவர் இன்னும் வந்து பழைய அதிமுக பிரமுகராக அல்லது திராவிட இயக்கத்தின் வழிவந்தவராக பார்க்கப்படுகிறார். அவர் வந்து சாதாரணமாக மக்களோடு எளிதாக பழகக்கூடிய மனிதராக பல வருடங்களாக இருந்த காரணத்தினால அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் மத்தியில் அவருக்கு ஓரளவுக்கு செல்வாக்கு இருந்திருக்க கூடும். அதனால முதல்ல ஒரு அதிகமான வாக்குகள் பெற்று முதல்ல ஒரு கட்டத்துல முன்னணியில இருந்தது மாதிரியும் இப்போ பின்னடைவுக்கு வந்துட்டதும் தெளிவாக தெரியுது. அதனால அதுல எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ல இருந்து வாக்குப்பதிவு எந்திரத்தில இருந்து வாக்குகள் எண்ணப்படும் போது இயல்பாக அவர் பின்னால போயிடுவாருன்னு எதிர்பார்க்கிறேன். புதுச்சேரியில பாஜக அதே போல முன்னிலை வைக்கக்கூடியது எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று அப்படின்னு அதை பார்க்க வேண்டியிருக்கா? அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, அதுவும் எதிர்பார்க்கப்பட்டது. 40 தொகுதிகளில் எந்த இடத்திலையும் பாரதிய ஜனதா கட்சி முன்னணிக்கு வரும், முன்னிலை வைக்கும், வெற்றி பெறும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. ஒருவேளை அப்படி ஏதேனும் ஓரிரு தொகுதிகளில் அவர்கள் வெற்றி பெற்றார்கள் என்றால் புதுச்சேரியாக இருந்தா காங்கிரஸ் கட்சியும், மீதி 39 தொகுதிகளாக அதுல ஒன்றாக இருந்தால் திராவிட முன்னேற்ற கழகமும் அதனுடைய கூட்டணி கட்சியினரும் ரொம்ப தீவிரமாக தங்களை சுய பரிசோதனைக்கு உள்ளாக்கி கொள்ள வேண்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தா அதே போல திண்டுக்கல்ல முன்னிலை வைக்கக்கூடிய பார்க்கிறோம். சிபிஎம் வேட்பாளர் திண்டுக்கல்ல முன்னிலை வைக்கிறார். மற்ற எல்லா தொகுதிகளுடைய நிலையிலையும் கூட நம்ம பார்க்கலாம். திண்டுக்கல்ல திரு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சச்சிதானந்தம் முன்னிலை வைக்கிறாரு. அதே போல நெல்லை முபாரக் அங்க அதிமுக கூட்டணியில் அவர் போட்டிட்டாரு. அவர் அடுத்த கட்டத்தில் பின்னடைவை சந்திக்கக்கூடிய அந்த சூழலை பார்க்கிறோம். திண்டுக்கல்லை பொறுத்த வரைக்கும் 8500க்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் முன்னிலை வைக்கிறார். அதே போல மதுரையில் திரு சு வெங்கடேசன் தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினர் அவரும் முன்னிலை வைக்கக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். திரு ராமசீனிவாசன் பாஜக அங்க போட்டியிட்டார். அவர் பின்னடைவை சந்திக்கக்கூடிய அந்த இடத்தை பார்க்கிறோம். அதே போல மதுரை ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம், 2 பேருமே அதிமுகவிலிருந்து டாக்டர் சரவணன் போட்டியிட்டார். ஏற்கனவே அவர் பாஜக இருந்தார், திமுக இருந்தார். அப்படி அந்த இடத்துல இருந்து இந்த முறை அங்கே நாடாளுமன்ற உறுப்பினராக வேட்பாளராக அதிமுக களம் கண்டார். அவர் இருவரையும் கடந்து சு வெங்கடேசன் முன்னிலை வைக்கக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். காஞ்சிபுரமும் கூட அதே போல இருக்கக்கூடியதை பார்க்கிறோம். அடுத்ததாக வரக்கூடியதுல கோயம்புத்தூர் ரொம்ப முக்கியமா எல்லாரும் கவனிக்கக்கூடியதாக மாறி இருந்தது. அகில இந்திய அளவில் கூட அது கவனத்தை பெறக்கூடியதாக மாறி இருந்த இடத்துல தற்போதைய நிலையில் திமுகவினுடைய கணபதி ராஜ்குமார் முன்னிலை வைக்கிறார். தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் திரு அண்ணாமலை பின்னடைவு. அதேபோல திரு செங்கை ராமச்சந்திரன் அதிமுகவிலிருந்து ஐடி விங் பிரிவை சார்ந்த வேட்பாளர் அவரும் பின்னடைவை சந்திக்கக்கூடியதை பார்க்கிறோம். அது கணபதி ராஜ்குமார் முன்னிலை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா கவனிக்கக்கூடிய ஒரு தொகுதியாக கோயம்புத்தூர் இருந்தது. அந்த இடத்துலயும் நம்ம பார்க்கிறோம். திரு ஆசீர்வாதம் எப்படி பார்க்குறீங்க? கோவை அப்படிங்கிறது தான் ரொம்ப எதிர்பார்ப்போடு பிஜேபி இருந்தது. தற்போதைய சூழல்ல ரொம்ப தொடக்க நிலை என்றாலும் கூட பின்னடைவை சந்திக்கிறார் திரு அண்ணாமலை. அதை எப்படி பார்க்குறீங்க?
அதாவது இப்போ வந்து இந்த ரிசல்ட் எப்படி இருக்கும்னா போஸ்டல் பேலட் வந்து கவுண்ட் பண்ணிட்டு முதல் ரவுண்ட் வந்து எண்ணிட்டு இருக்காங்க. அப்ப வந்து இது இன்னும் வந்து 20 ரவுண்டு அங்க எண்ணணும். இதுக்கு கண்டிப்பாக வந்து திரு அண்ணாமலை அவர்கள் அங்கு வெற்றி பெற வாய்ப்பு உள்ளது. அது வந்து ஒரு முக்கியமான தொகுதியா நாங்க பார்த்தோம். அங்க வந்து எங்களுடைய கலப்பணி நல்லா இருந்துச்சு. தமிழ்நாட்டில இருந்து கிட்டத்தட்ட எல்லா தலைவர்களும் அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது அங்க போய் வேலை செஞ்சாங்க. அதே மாதிரி தொண்டர்கள் போய் வேலை செஞ்சாங்க. அவர் ஜென்ராம் அவர்கள் வந்து ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் சொன்னாரு. அதாவது தென்னிந்தியால வந்து பாஜகவுக்கு வாய்ப்பு கம்மியா இருக்குது, தெலுங்கானா ஆந்திரா மட்டும் பத்தி சொன்னாரு. ஆக்சுவலி ஆந்திரால வந்து எங்களுக்கு ஒரு அருமையான கூட்டணி அமைஞ்சிச்சு. அது வந்து இந்த தேர்தலில் நம்ம பார்க்க போறோம். தெலுங்கானால 4 சீட்டு வாங்கின இடத்துல டபுள் டிஜிட் வாங்குவோம். தமிழ்நாட்டும் இப்பதான் ஆரம்பம். இன்னும் வந்து ஒரு மணி நேரம் 2 மணி நேரத்துல நமக்கு இந்த டர்ன் ஆஃப் ஈவெண்ட்ஸ் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே மாதிரி கேரளாவை பாத்தீங்கன்னா நமக்கு கிடைச்சிருக்கிற ஃபீட்பேக் அங்க இருந்து ஈவன் திருவனந்தபுரத்திலேயே வந்து பாஜகவுடைய வேட்பாளர் அஜித் சந்திரசேகர் இது முன்னிலையில் இருக்காரு அப்படின்னு தகவல் வந்திருக்குது. சோ ஒரு சைடு கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திரா அங்கெல்லாம் வந்து ஒரு எஸ்டாப்ளிஷ்ட் வந்து எங்க பார்ட்டிக்கு வரும்பொழுது எங்களால வந்து தென்னிந்தியால இருந்து ஒரு நல்ல சீட்டுகளை வந்து பாஜக கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. மொத்தம் தென்னிந்தியாவை புறம் தள்ளக்கூடாது அப்படின்றது என்னுடைய கருத்து. ஓகே தென்னிந்தியாவை புறம் தள்ளல, அதுக்கான உங்க டார்கெட்ல எவ்வளவு ரீச் பண்றீங்க அப்படிங்கிற கேள்விதான் அவங்க முன்வைக்கக்கூடிய பார்க்கிறோம். இந்த அமர்வில் நம்மோடு திரு ஸ்ரீராம் சேஷாத்ரியும் இணைகிறார். அவர் நிகழ்ச்சி வரவேற்கிறார். அதே போல மற்ற தொகுதிகளை பார்த்தலாம். கடலூர்ல 3வது இடத்துல தான் தங்கர் பச்சான் இருக்கிறார் அப்படிங்கிற செய்தியை பார்க்கிறோம். கடலூர் ஒவ்வொரு தொகுதியா பார்த்தலாம். கடலூரை பொறுத்த வரைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வேட்பாளராக திரு தங்கர் பச்சான் அங்கே கிளம்பியிருந்தார். காங்கிரஸ் கட்சியினுடைய திரு விஷ்ணு பிரசாத் தான் அங்கே முன்னிலை வைக்கக்கூடியதை பார்க்கிறோம். அதிமுகவுடைய திரு அதிமுக தேமுதிக அங்கே வேட்பாளரை களமிறக்கி இருந்தது திரு சிவக்கொழுந்து, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர். அவரும் பின்னடைவை சந்திக்கிறார். 2வது இடத்துல இருக்கிறார். கடலூர்ல அதிமுக 2வது இடத்துல இருக்கிறது. அதிமுகவுடைய கூட்டணியான தேமுதிக 2வது இடத்துல இருக்கிறது. பாமக பின்னடைவு அப்படிங்கறத பார்க்கிறோம். கடலூரை பொறுத்த வரைக்கும் விஷ்ணு பிரசாத்தினுடைய இந்த முன்னிலை அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்பட்ட ஒன்றாக இருந்தாலும் கூட 2வது இடம் யார் இருப்பாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா இருந்தது. 2வது இடத்துல திரு சிவக்கொழுந்து. தேமுதிக அதிகம் எதிர்பார்க்கப்பட்ட தொகுதிகளில் விருதுநகர்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்ற எதிர்பார்ப்போடு இந்த தொகுதியும் இருந்தது. அடுத்ததா சிதம்பரம் தொகுதி பார்க்கிறோம். சிதம்பரம் தொகுதியில் திரு திருமாவளவன் முன்னிலை வைக்கிறார். அதுக்கு பிறகு சந்திரஹாசன் அதிமுகவிலிருந்து வேட்பாளராக இருந்தார். அதே போல கார்த்தியாயினி பாஜகவிலிருந்து திருமதி கார்த்தியாயினி, முன்னாள் வேலூர் மேயர், 2 பேருமே பின்னடைவை சந்திக்கக்கூடிய சூழலை பார்க்கிறோம். திரு திருமாவளவன் முன்னிலை வைக்கிறார். சிதம்பரத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த தேர்தலில் கடைசி கட்டம் வரைக்கும் அவருடைய வெற்றி என்பது போராட்ட நிலையாக இருந்தது. ஆனால் இந்த முறை முதல் கட்டத்திலேயே முன்னிலை வைக்கக்கூடிய அந்த சூழலை பார்க்கிறோம். அடுத்ததாக சிதம்பரம் மாதிரியே ரொம்ப குறிப்பா அடுத்த கவனம் பெறக்கூடிய ஒரு தொகுதியாக இருக்கிறதுல மயிலாடுதுறை காங்கிரசினுடைய வேட்பாளர் திருமதி சுதா வழக்கறிஞர், அவர் முன்னிலை வைக்கக்கூடியதை பார்க்கிறோம். அதிமுகவுடைய பாபுவும் பாமகவுடைய மா.க. ஸ்டாலின் பாஜக சார்பில் பாமக அங்கே போட்டியிட்டது. கிட்டத்தட்ட மயிலாடுதுறை தொகுதி தங்களுக்கு வேண்டும் என்று தமாக மற்ற கட்சிகளும் கேட்ட இடத்திலிருந்து பாமக கேட்டு பெற்ற ஒரு இடம். அங்கே பின்னடைவை சந்திக்கக்கூடியதை பார்க்கிறோம். சுதா முன்னிலை வைக்கிறார். இது மயிலாடுதுறை நிலவரமாக இருக்கிறது. அதே போல அடுத்ததாக தமிழ்நாட்டுடைய தொகுதிகளை பார்த்தால் அதுக்கு பிறகு பேசலாம். திரு சிவகங்கையில் திரு கார்த்தி சிதம்பரம் முன்னிலை வைக்கிறார். காங்கிரசினுடைய வேட்பாளர். திமுக கூட்டணியிலிருந்து அதிமுகவிலிருந்து திரு ஜேவியர்தாஸ், அதே போல பாஜகவில் கூட்டணி கட்சியிலிருந்து திரு தேவநாதன் களமிறங்கி இருந்தார். 2 பேருமே பின்னடைவு சந்திக்கிறாங்க. கார்த்தி சிதம்பரம் முன்னிலை வைக்கக்கூடிய அந்த செய்தியை பார்க்கிறோம். அடுத்ததாக மற்ற தொகுதிகளையும் ஒவ்வொன்றாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தேனி தொகுதியை பொறுத்த வரைக்கும் தங்க தமிழ்ச்செல்வன் முதலிடத்திற்கு வந்திருக்கிறார். அங்கே அவருடைய முன்னிலை என்பது இருக்கிறது. திரு டிடிவி தினகரன் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு வேட்பாளர். தேனியில பாஜகவுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய அமமுகவுடைய பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் பின்னடைவு. அதேபோல அதிமுகவுடைய திரு நாராயணசாமியும் பின்னடைவு அப்படிங்கிற செய்தியை பார்க்கிறோம். ஸோ முன்னிலைகளில் எவ்வளவு வாக்குகள் அப்படிங்கிறதுலாம் கூட நம்ம பார்க்கலாம். தூத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் திருமதி கனிமொழி தொடக்க நிலையிலிருந்து முன்னிலை இருக்கக்கூடியதை பார்க்கிறோம். ஏற்கனவே நாடாளுமன்ற உறுப்பினர் இப்போதும் அந்த தொகுதியில் களமிறங்கியிருந்தார். அவருடைய முன்னிலை என்பது தொடர்ச்சியாக இருக்கிறது. தபால் வாக்குகளில் தொடங்கி இப்போது மின்னணு வாக்குகள் வரைக்கும் அவருடைய முன்னிலை என்பதை பார்க்கிறோம். அதே போல அதிமுகவில் திரு சிவசாமி அங்கே போட்டியிட்டு இருந்தார். பாஜக கூட்டணியில் தமாக சார்பாக திரு விஜயசீலன். இதுல கனிமொழி அவர்களுடைய